அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன எதுவும் செஞ்சிடாதப்பா, விட்டுருப்பா. என்ன பயந்துட்டியா? இப்படியெல்லாம் நான் கேட்பேன்னு நினைச்சியா? அத்தான் இல்லை. என்னது இல்லையா? அட நன்னாரி நாரப்பயல, கொஞ்ச நேரத்தில் நம்மளை பிதுக்கிட்டானையா. ஆமாம், எதுக்காக நீ இப்போ இப்படியெல்லாம் வசனம் பேசுன? ரொம்ப நாளாக எனக்கு வசனம் பேசணும்னு ஆசை. அதான் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பேசி பார்த்தேன். எப்படி, நல்லா ரியலாகவே இருந்ததா? ஏயா, நீ டைலாக் பேசுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? அது போகட்டும். என்னது போகட்டுமா? நீ பயமுறுத்துனது என்னை விட்டு போகிறதுக்கே 1 மாதம் ஆகும் போல இருக்கேயா. வேற நான் எப்படி கேட்பேன்னு நீ இன்னும் என்ன கேட்கவே இல்லையே. இன்னும் அது வேற இருக்கா? சரி, வேற எப்படிப்பா கேட்ப? அட பாவி, நான் என்ன பப்பாவா? டம்மி துப்பாக்கியை கொடுத்து என்னை ஏமாத்தி இருக்க. எதுக்குடா அப்படி செஞ்ச? இப்படித்தான் கேட்டிருப்பேன். பதிலுக்கு நான் எப்படி கேட்பேன்னு தெரியுமா? ஏண்டா வெங்கப்பயல, டெஸ்ட் பண்ண டம்மி துப்பாக்கி கொடுத்தா அந்த துப்பாக்கி வெடிக்கலன்னு தெரிஞ்சும் பக்கத்தில் இருந்த பூஜாரியை எடுத்து அடிச்சு 8 பிள்ளைங்களோட மம்மியை போட்டு தள்ளிட்டியடா. இப்போ கொலைக்கேசில் யார் உள்ள போறது? இப்படித்தான் கேட்டிருப்பேன். போதுமா? 2 பேரும் தான் போகணும். என்னது 2 பேருமே வா? ஆஹா, டெஸ்ட் வச்சது கொலைக்கேசில் வந்து முடிஞ்சிருச்சையா. ஆஹா, பொண்டாட்டிய பொழந்து கட்டிட்டு இப்போ நம்மளையும் கொலைக்கேசில் உள்ள தள்ள பார்க்குறான் ஐயா. இவன் அடித்த அடியில் அந்த அம்மா செத்து இருக்குமா இல்லை உயிர் இருக்குமான்னு தெரியலையே. யோ, மூக்கில் விரல் வச்சு பாரியா, உசுறு இருக்குதா இல்லையான்னு. அட சொல்கிறாருல தம்பி, மூக்கில் விரல் வச்சு பாருங்க. எனக்கே பயமாக இருக்குது. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்காக செய்கிறேன். என்னது நம்பிக்கை இல்லையா? ஆஹா, இவன் முடிவு பண்ணிதாயா பொழந்திருக்கான். மாமா, ஆஹா, பொண்டாட்டி உயிரோட தான் இருக்காங்க, எந்திரிச்சிட்டாங்க. அட ஆமாமாமா, என்னோட நல்ல நேரம். அந்த அம்மா பொழைச்சிருச்சு, என்னை மன்னிச்சிடியா. என்னது மண்டையிலேயே போட்டவங்கிட்ட மன்னிப்பு கேட்குறா? மாமா, நீ நெசமாவே என்னை சுற்றுவேன்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசி நேரத்தில் மனசு மாறி பூஜாடியை எடுத்து என் மண்டையில் போட்ட பாரு ஒரு போடு. அதுக்கு உனக்கு ஒரு ஓ போடணும் மாமா. என்னது ஓ போடணுமா? ஆஹா, இங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியலையேயா. சுட்டா செத்துடுவேன்னு தெரிஞ்சு பூஜாடியால் அடிச்சப்பார். உன்ன மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. என்னது? அப்பனா இவன் நான் கொடுத்த துப்பாக்கியில் ஒன்று சுடலையா? துப்பாக்கியில் குண்டே இல்லைனா எப்படி சவுண்டு வரும்? அதான் அவளுக்கு கேட்கல. ஆஹா, வித்தியாசமான பொண்டாட்டியா இருக்காளே ஐயா. அடிச்சாலும் அணைச்சாலும் புருஷந்தாங்கிறத எவ்வளோ அழகா நிரூபிச்சிட்டா நம்ம பொண்டாட்டி. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நடிச்சிட்டா. அமைதியாக இருந்தா இவருக்கு சந்தேகம் வரும். நாமளும் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாச்சும் போட்டு வாங்குவோம். அடி பாவி, துப்பாக்கி வெடிக்கலன்னு தானே பூஜாடியால் உன்னை தூர்வாரினேன். அதை மறந்துட்டு என்ன பெருமையாக பேசுகிற? என்னது பொண்டாட்டியை பிடிக்காத மாதிரியே பேசுகிறான் ஐயா. ஏப்பா, நீ இப்போ என்னதான் சொல்ல வர்ற? ஆக்ஷன் படம் மாதிரி நீயா நானான்னு ஆரம்பித்து கடைசியில் குடும்ப படமாக சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிருச்சு. நோ, எனக்கு காமெடி படம் மாதிரி தெரியுது.